இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 37. மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நம்முடைய இணைய இதயங்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இனி இதயங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை ஸ்டெஃபி பயங்கரமா சொல்ல போறாங்க. சொல்லுங்க ஸ்டெஃபி. மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். சூப்பர், பயங்கரமா சொல்றீங்க. தேங்க்யூ. வணக்கம். உங்க பேருப்பா? என் பேர் தாமோதரன். தாமோதரன் அப்பா, உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. இனிய இதயங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை தாமோதரன் அப்பா ரொம்ப அழகா சொல்ல போறாங்க உங்களுக்காக. சொல்லுங்க. மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். சூப்பர்ப்பா. இப்ப உங்க வாழ்க்கையில பிறரை மன்னிக்கிறதுன்றது ரொம்ப கடினம். மன்னித்து வாழணும், அப்பதான் வாழ்க்கை. சூப்பர், மன்னித்து வாழணும், அப்பதான் வாழ்க்கை இல்லைங்களா? கண்டிப்பா. பிரதர் வணக்கம். பேரு சுதன். சுதன் ப்ரோ நம்ம கூட இருக்கிறாரு. ரொம்ப அழகா இணையதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை சூப்பரா சொல்ல போறாரு. சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இறைவார்த்தை மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். மன்னிப்பு பெறுவீர்கள். மன்னிப்பு பெறுவீர்கள். மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். ரொம்ப பயங்கரமா ஆக்ஷனோட சொல்லிட்டாரு. இந்த இறைவார்த்தையை நம்ம சொல்லும் போது இது எந்த அளவுக்கு முக்கியமான வார்த்தையா, வாழ்க்கைக்கு முக்கியமான வார்த்தையா நீங்க அதாவது நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் ஈஸியா கிடைச்சிரும். ஆனா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். ரெண்டு வகையில. கண்டிப்பா. ஒண்ணு அன்பு. ரெண்டாவது மன்னிப்பு. சூப்பர். அன்பு மன்னிப்பும் ஈஸியா கிடைச்சிரும். ஆனா அதை தக்க வச்சுக்கிறதும் போச்சுன்னா மறுபடியும் எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். கஷ்டம். சூப்பர். கிறிஸ்தவர்களாகிய நாம கிறிஸ்துவா மாறணும்னா அன்பு செய்யணும். ஆனா கிறிஸ்துவா ஆகணும்னா மன்னிக்கணும். பா சுதன், நான் உண்மையிலே புல்லரிச்சிருச்சு. பயங்கரமா சொல்லிருக்கிறீங்க. தேங்க்யூ சுதன். தேங்க்யூ.